ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு நாற்காலியில் அமர்ந்தே அனைத்து வயதினருக்கும் ஏற்ற எளிமையான யோக பயிற்சிகள். அதன் மூலமாக நமது உடலையும் உள்ளத்தையும் எப்படி வளப்படுத்திக் கொள்வது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய நபர்கள் கேட்கக்கூடியது, மூச்சு திணறல், நுரையீரல் இயக்கம் சரியாக இல்லை, மூக்கடைப்பு இருக்கின்றது, ஆஸ்மா சைனஸ் இருக்கின்றது, டிபி கூட வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இது சற்று வயதானவர்கள், 60 தாண்டியவர்களுக்கு அடிக்கடி சளி அதிகமாக இருக்கும். கடினமான யோக பயிற்சிகள் அவங்களால பண்ண முடியாது. அவர்களுக்கு உகந்த பயிற்சிகள், அதே மாதிரி இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நேரம் கிடைக்கும் பொழுது காலை மாலை அழகாக சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு 10 நிமிடம் கூட ஆகாது, இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம உடம்பில் லங்ஸினுடைய இயக்கம் சீராக இருக்கும், மூச்சு திணறல் வராது, இரவு நல்லா ஆழ்ந்து நிதிரை கிடைக்கும், லங்ஸில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் எல்லாம் வெளியே போயிடும், நல்ல காற்றுகள் உள்வாங்க நமக்கு லங்ஸு தயாராகிடும். ஸோ இன்றைக்கு படிக்கக்கூடிய இந்த முத்திரைகள், செய்யக்கூடிய முத்திரைகள் எல்லாமே நுரையீரலை திடப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகள். அப்போ இதை நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்க. உடல் வளையும் தன்மை இல்லாதவர்கள் நாற்காலியில் அமர்ந்தே சின்ன சின்ன பயிற்சிகளாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயிற்சிகள் நமக்கு நுரையீரலை திடப்படுத்தும், அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேற்றும், நல்ல பிராண காற்றை நுரையீரல் உள்வாங்க தயாராகிவிடும். அப்போ நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். அடிக்கடி ஆஸ்துமா, சைனஸ், சளி தொந்தரவு இருக்கின்றவர்களுக்கும், டிபியினுடைய ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சியை விடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சளி, லங்ஸில் இருக்க சளி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த பயிற்சி பண்ண ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஒரு உடல் நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருக்கும். இதோடு சேர்த்து தூதுவளை கீரை கிடைக்கும், அதை உணவில் வாரத்தில் 2 நாட்கள் எடுத்துக்கோங்க. கண்டங்கத்திரி கீரை உணவில் எடுத்துக்கோங்க, வாரத்தில் 2 நாட்கள். அருகம்புல், துளசி, அதை ஒரு நல்ல தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு ஒரு 4 அருகம்புல், ஒரு 5 துளசி இலை நன்றாக நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதை மென்று சாப்பிட்டுக்கோங்க. காலையில் எம்டி ஸ்டமக்கில் வாரத்தில் 3 நாட்கள் இந்த பயிற்சியும் பண்ணிகிட்டே வாங்க. மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். நமது உடம்பில் அனைத்து உறுப்புகளும் முக்கியமான ஒன்று, அதில் நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கக்கூடிய பயிற்சிகள். இதை மாணவர்கள் கூட தாராளமாக காலையில் எழுந்து பல்விளக்கி காலை கடன்களை முடிச்சுட்டு நாற்காலியில் அமர்ந்தே ஒரு 10 நிமிடம் அந்த பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக கபம், சளி தொந்தரவு வராது, மூக்கடைப்பு வராது. நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா அந்த நோய் எதிர்ப்பாற்றல் இல்லாத காரணத்தினால நிறைய மாணவர்களுக்கு ஃபீவர் வந்துடுது. வெளியே போகும்போது வெளியே இருக்க கிருமிகள் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய நிலை. அப்போ இந்த பயிற்சியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நிச்சயமாக ஃபீவர் வராமல் வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இந்த மாதிரி முதல்ல ஒரு சேரில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க, தள்ளி முன்னாடி உட்காந்துக்கோங்க. ஒரு உஜ்ஜயி, பத்ம உஜ்ஜயி அப்படிங்கிற பயிற்சி பண்ண போகிறோம். கையை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, கழுத்து லைட்டாக பின்னாடி சாய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி 5 முறை பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிடணும். நார்மல் பிரீத்திங். முதல்ல பயிற்சி பண்ணும்போது 5 முறை கண்டினியூஸாக மூச்சை மட்டும் அந்த மாதிரி 2 நாசுலையும் மூச்சை வெளியே விடுறோம். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். முதல்ல கையை பொறுமையாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கிடணும், கழுத்து நல்லா பின்னாடி, ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பத்ம கபாலபாதி அப்படிங்கிறத நாற்காலியில் அமர்ந்தே பண்ண போகிறோம். கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, கழுத்து நல்லா பின்னாடி, ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ், நார்மல் பிரீத்திங். இப்போ கையை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வலது பக்கம் அப்படி திரும்பிக்கோங்க. முதல்ல உஜ்ஜயி,
அப்படியே அடுத்த பக்கம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ கபாலபாதி பண்ண போகிறோம். கை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம். ரிலாக்ஸ். இது வலது பக்க லங்ஸு, இடது பக்க லங்ஸ். அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் ஃபுல்லாக வெளியே போயிடும். நல்ல காற்று உள்வாங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இப்போ சேரில் உள்ள தள்ளி உட்காந்துக்கோங்க. இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே இழுத்துட்டு மெதுவாக கையை சேருங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு மூச்சு உள்ளே இழுத்துட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். இந்த மாதிரி 5 முறை பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய முத்திரைகள் பண்ண போகிறோம். முதல் முத்திரை பிராங்கியல் முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், கட்டை விரல் கீழே வச்சுக்கோங்க. நடுவிரலையும் கட்டை விரலையும் இணைச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை லிங்க முத்திரை. எல்லா கையும் இப்படி சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. எல்லா கைவிரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை. முதல்ல ஆதி முத்திரை பண்ணிக்கோங்க. அப்படியே கை இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. 4 விரலும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ சளி தொந்தரவு அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை 4 விரல் இப்படி வச்சுக்கோங்க. இந்த வலது கையினால் கோர்த்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 3 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்களில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ அந்த முத்திரைகளை ஒரு முறை பண்ணுறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரை பிராங்கியல் முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. இந்த முதிரையின் மூலமாக நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க.
இடது கை கட்ட விரல் நேராக வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரம்மா முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே. நல்லா 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மூச்சு திணறல், நுரையீரல் இயக்கம் சரியாக இல்லாதவங்க, ஆஸ்மா சைனஸ் உள்ளவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களும் பயிற்சி பண்ணுங்கள். கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க வெளியே போயிடுங்க. நம்ம நிறைய தூசிகள் உள்ளே போகுது. இந்த பயிற்சி செய்யும் பொழுது லங்ஸினுடைய இயக்கம் சீராக இருக்கும். சுறுசுறுப்பாக, உற்சாகமாக, சளி தொந்தரவு இல்லாமல் வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.